வெல்கம் டு மெஸ்ஸி கிரிக்கெட். நான் மணிகன் நடந்த வீடியோவில் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026 33வது போட்டி குரூப் சியில் ஸ்காட்லாந்து நேபாள் மோதுறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த போட்டி ஒரு ஃபார்மாலிட்டி போட்டி தான். ஏற்கனவே இந்த குரூப்லேருந்து 2 டீம் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸ்காட்லாந்து டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. நேபாளோட ஃபைட்டும் டீசெண்டாக இருந்திருக்கு. இந்த போட்டி ஒரு பாயிண்டில் ஸ்காட்லாந்து அண்ட் நேபாள் இம்பார்ட்டனாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா வேர்ல்ட் கப்பில் ஜெயிக்கிறது ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு பாயிண்டில் பெஞ்ச் பிளேஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற இடத்துலையும் போவாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். February 17 7 PM ஸ்டார்ட் ஆகுது. வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் தான் இந்த போட்டி. மும்பை ட்ராக் இனிஷியலாக ஸ்விங் கொடுக்கும். அந்த இடத்துல மேனேஜ் பண்ணணும். மிடில் ஆர்டர் லேட்டர் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அது நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்குமே இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. டாஸ்மன் மற்றும் கேப்டன் சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நேபாள் இந்த டீமில் ஷேர் மல்லாக்கு வாய்ப்பு, லலித் ராஜ்வன்சிக்கு வாய்ப்பு, ஜோரா அண்ட் பஷீர் அகமது உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். கொடுக்க வாய்ப்பு இருக்குது பாசிபிளாக. பொட்டல் டீசெண்டாக விளையாடுறாரு. ஒரு ஸ்டார்ட்டு சில நேரங்களில் பவுலிங் டீஸ்லையும் வீசுகிறாரு. ஆசிஃப் ஷேக்கு டீசென்ட் பிளேயர், இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றது கொடுக்க முடியுது. ரோஹித் பவுடல் கேப்டன் ஓரளவுக்கு டீசெண்டாக லீட் பண்ணியிருக்கார் அண்ட் பேட்டிங் டீஸில் ஓகேவாக இருக்கார். திபேந்திர சிங் ஆரி நிறைய பக்கம் விளையாண்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஷோ பண்ணுறார். போலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே சிறப்பாக இருக்கார். ஆசிஃப் ஷேக் ஆவரேஜாக பார்க்கலாம். லோகேஷ் பேமும் ஆவரேஜாக பார்க்குறோம். குல்ஷன்ஸா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணுறார் பேட்டிங்கில். சோம்பல் கம்மி போன போட்டியில் பவுலிங் பேஸில் டீசெண்டாக பண்ணார். பேட்டிங்கில் சூப்பர் அவுட்புட் எண்டில் கொடுத்தாரு வித்து திபேந்திர சிங் ஆரி. ஸோ இது நல்ல ஒரு விஷயம். பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கலாம். கரண் கேசி நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு. அவருமே ஓகேவாக பார்க்குறோம். நந்தன் யாதவ் ஸ்பெஷலாக பார்க்குறோம். சூப்பராக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நியூ பாலில் ரைட் ஆர்ம் மீடியம் நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது பார்க்கணும். அண்ட் சந்தீப் லாமிச்சானே எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. இந்த சீரியஸில் பெஸ்ட்டாக அவர் இருப்பார் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற பவுலர்ஸை விட கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கார். ஸ்காட்லாந்து இந்த போட்டியில் இஷானுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? சைனுல்லா இஷானுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பிராட்வில், டாக்கரி இவங்க 2 பேர்த்துக்கு பதிலாக வேறு யோசிக்கலாம். ஜார்விஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஷெரீஃபுக்கு பதிலாக. அவருக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். இங்கே இஷானுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும்னு தோணுது. இன்னொரு பக்கம் மெக்ரீத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது. கிறிஸ் கிரீவ்ஸு எக்ஸ்பீரியன்ஸு இந்த சீசனில் வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க. யாரையாவது வெளியில் தள்ளிட்டு கிறிஸ் கிரீவ்ஸ்க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். அண்ட் 11 ஸ்டிக் பண்ணாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. ஒரு வின்னோட போகணும் அப்படிங்கிற தாட்டில் ஸ்டிக் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஜோன்ஸ், முன்சி ஓரளவுக்கு ஒரு சில நேரங்களில் ஜோன்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முன்சி ஒரு சில நேரங்களில் ஓகேவாக இருந்திருக்கு. பட் முன்சி சில நேரங்களில் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கன்சிஸ்டன்ட் அப்படின்னாலும் பார்க்கணும். அண்டு இன்றைக்கி நியூ பால் அந்த இடத்துல மேனேஜ் பண்ணணும். அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். இங்கிலீஷ் மேன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுவாரா இல்லை காலியா அப்படின்னு பார்க்கணும். மெக்முல்லன் டீசன்ட் பவுலிங், நியூ பாலில் அந்த பவுல் பண்ணுறதுனால ஒரு கன்சிடரபிளாக யோசிக்கலாம். அண்ட் டாப் ஆர்டர் இவங்க ஃபெயிலியர் ஆகும்போது கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்டிங் இவர்கிட்டருந்து ஆரம்பிக்கலாம். டாம் ப்ரூஸு டீசன்ட் பிளேயர், பட் பெருசாக பண்ண முடியல. முதல் போட்டியில் பார்க்கும்போது பெரிய அளவில் யோசிக்கப்பட்டது. அடுத்தடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டவுனாக இருக்கார். ரிச்சி பேரிங்டன், மாத் கிராஸு, லீஸ்க்கு, வாட்டு இந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. அதில் பேரிங்டனோட பவுலிங் நிறைய இல்லை, அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. லீஸ்க் அண்ட் வாட் பவுல் நல்லா பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வாட்டுட்டு எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரல. லீஸ்க்கு நல்லாவே பண்ணியிருக்கார் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலுமே. பிராட்வில், கரி, டேவிட்சன் இவங்களோட பவுலிங் ரொம்பவே அருமையாக இருந்திருக்கு. அண்டு எதிர்பார்ப்பு இருக்குது. பட் மாற்றம் எதுவும் செய்கிறாங்களா அதையுமே நம்ம பார்க்கணும். இங்கே நேபாள் ஸ்காட்லாந்து கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸாக ஸ்காட்லாந்து நல்ல சைடு, டவுட்டே இல்லை. நேபாள் கண்டிப்பாக ஃபைட் கொடுப்பாங்க. பவுலிங் நல்லா இருக்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. கேசி கரண், நந்தன் யாதவ், சந்தீப் லாமிச்சானே நீ கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் டீம் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக லெக் பிரேக் கூகுளிக்கு எகெயின்ஸ்டாக கஷ்டப்படுவாங்க. அண்ட் இந்த மாதிரி டீம்ஸுக்கு எகெயின்ஸ்டாக சந்தீப் லாமிச்சானோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த பேஸில் யோசிக்கணும். சோம்பல் கம்மியும் அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் திபேந்திர சிங் ஆரி பவுலிங் பேஸில். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல குட்டலும் கூட சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் ஓவராலாக ஓகேவான பவுலிங் யூனிட்டு. ஆனால் பேட்டிங்கில் அந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் அவுட்புட் கொடுக்கறது திபேந்திர சிங் ஆரி மட்டும்தான். அதனால் இவரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்த சைடுன்னு பார்க்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் டஃப் அப்படிங்கிறனால இந்த டாப் ஆர்டர் பேட்டரை கேப்டனாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் நியூ பாலில் மெக்முல்லனை பவுல் பண்ண வைப்பாங்க. பேட்டிங்லேயும் நம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் யோசிக்கும்போது கேப்டனாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிரெண்டன் மெக்முல்லனை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு லீஸ்க்கு, வாட்டு இவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம்.
நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லிஸ்கான ஓவர் கூட குறைவாக இருக்கலாம், அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். அண்ட் இவர் லேட்டராக பேட்டிங்கில் கொஞ்சம் ஃப்ளரிஸான கேம் கொடுக்கலாம். ஸோ அதனால் இவரை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த பக்கம் பெருசாக கேப்டன் சாய்ஸுக்கு யோசிக்க முடியல, பட் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா வான்கடையில் நியூ பால் பவுலர் யாருன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அது வந்து ரிஸ்க்கான சாய்ஸுக்கு ஓகே. இந்த இடத்துல நந்தன் யாதவை ட்ரை பண்ணலாம், நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றனால ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு இவரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இங்கே இந்த சைடு யார் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பிராட்வில், பிராட்கரி 2 பேருமா ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் மெக்குலனும் ஓப்பன் பண்ணுறதுக்கான பவுலிங் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல யோசிங்க. அண்ட் பிராட்கரியை அந்த மாதிரி இருந்தால் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் ரிஸ்கி கேப்டன் சாய்ஸுக்கு. அண்ட் ரிஸ்கி கேப்டனுக்கு 3 பேரை நான் சஜஸ்ட் பண்ணுறேன். பிரெண்டன் மெக்குலன், கரி அண்ட் நந்தன் யாதவ். ரிஸ்கி பிளேயர் சாய்ஸுக்கு ஆப்வியஸாக ஃபாஸ்ட் பவுலர் ஒருவேளை நேபாள் சைடு மாற்றினாலும் சரி, ஸ்காட்லாந்து சைடு மாற்றினாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலர் நியூ பால் பவுலரை ரிஸ்கி பிளேயராக பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வான்கடே நியூ பால் அசிஸ்ட் டெஃபினட்டாக கொடுக்கும் நம்புகிறேன். அண்ட் ட்ராக்கையும் பார்க்கணும், தொடர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க, ஸ்லோ டவுன் ஆகலாம். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த இனிஷியல் மாய்ச்சரில் விக்கெட்ஸ் விழ வாய்ப்பு அதிகம், மைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம 14க்கு வருவோம். 2 டீமும் ஓரளவுக்கு ஈக்குவலாக பார்க்கப்படுறதுனால அந்த 14 கொடுக்க முடியும். புட்டல் பவுல் பண்ணுவார், அதனால் அவரை 1ன்னு வச்சுப்போம். ஆரிஃப் ஷேக் சில நேரங்களில் பில் பண்ணுறாரு 2, ரோஹித் பவுடல் சில நேரங்களில் 3, ஆரி டெஃபினட்டு 4. அதுக்கு அடுத்து சோம்பல் கமி 5, கேசி கரன் 6, நந்தன் யாதவ் 7 அண்ட் லமித் சனே 8. ஸ்காட்லாந்து சைடு நியூ பால் சைடுன்னு யோசிக்கிறப்ப ஸோ இங்கே கொஞ்சம் யோசிக்கணும் தான். நம்பர் 9 முன்சி, நம்பர் 10 மெக்முல்லன், நம்பர் 11 டாம் ப்ரூஸ், நம்பர் 12. ஸோ இங்கே 12 வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது லீஸ்க்கு 13, மார்க்வாட் 14, பிராட்வில் 15, கரி 16 அண்ட் டேவிட்சன் 17. ஸோ இங்கே எந்த இடத்துல நம்ம இந்த 17லேருந்து 14 ஆக்கலாம் அப்படின்னா இவங்களாம் நல்ல பிளேயர்ஸ், இப்போதைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பேஸில் இருக்காங்க. எங்கே அப்படின்னா இங்கே புட்டல் அண்ட் ஆசிஃப் ஷேக்கை தூக்கலாம். ஸோ அப்போ 2 மைனஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஜோன்ஸு இல்லாட்டி முன்சியை தூக்கலாம். இதில் ஜோன்ஸ் வந்து ஓகே இருந்தாலும் அவரை நம்ம தூக்கிடலாம். இப்போ நமக்கு கட்டாயிரம் 14 வந்து இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் ஜோன்ஸ் முன்சி 2 பேர்த்தையுமே தூக்கிட்டு நான் பெரிங்டன் சைடு போகிறேன் அப்படின்னு போனாலும் டெஃபினட்டாக ஓகே தான். அப்போ நமக்கு 14 இருக்கும். இந்த டாப் ஆர்டர் பேட்டை இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் டஃப் ஆயிரும் அப்படிங்கிறதுனால டாப் 2 2 பேருக்குமே ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பிளேயர்ஸை பிக் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 14 நமக்கு கிடைக்கும். மிடில் ஆர்டர் அண்ட் லேட்டர் மிடில் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த போட்டியில் நீங்கள் போகலாம். இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.